ஸோ அந்த பிரிட்ஜ் எண்டாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஃபிஷிங் மார்க்கெட். ஸோ ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீனுமே நல்ல பெருசு பெருசாக தான் இருக்கு. வாங்குங்கயா, மீன் கிடைக்காதியா, பட்டியல மீன் அது ஏன் டேஸ்ட் நல்லா இருக்குயா. பெருசு போடாடி 700 ரூபாய், கரவுளி 700 ரூபாய், கரவுளி 700 ரூபாய், 700 ரூபாய். கூட நிறைய எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. பாம்பன் பிரிட்ஜ் 3 பிரிட்ஜுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். மார்க்கெட்டை பார்த்தீங்க, மீனெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓல்டு பிரிட்ஜுமே கவர் பண்ணிட்டோம். தெரியாமல் பாய் சொல்லிட்ட மக்களே, நில்லுங்க, உங்களுக்காக ஒரு அருமையான சீன். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு பிரிட்ஜில் இருந்து. ஸோ அதே பார்த்துக்கோங்க, அதை பார்த்துட்டு நான் என் பண்ணேன். வணக்கம், நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புதேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, பாம்பன் பிரிட்ஜ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு அந்த பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் ஆன உடனே ஸோ நான் வந்து அந்த பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், அந்த பிரிட்ஜ் இங்கே தான் எண்ட் ஆகுது. ஸோ அந்த பிரிட்ஜ் எண்ட் ஆகுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஃபிஷிங் மார்க்கெட். ஸோ டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ப்ரீவியஸ் வீடியோவில் காலையில் 5:45 ட்ரெயின் பிடிச்சோமா. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 தான் ஆகுது. எல்லாமே ஃப்ரெஷ் மீனாக இறங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை வந்து எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான மீனாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. தெரிஞ்சு இது வந்து ஒரு ஊரு, அதே மாதிரி ஹார்பரும் நினைக்கிறேன். ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீனுமே நல்ல பெருசு பெருசாக தான் இருக்கு. கூடலாம் ஃபுல்லுமே மீனாக தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா மீனை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு அப்படியே இறக்குதாங்க. எல்லாமே காமிக்க பொறுமையாக பாருங்க. சூப்பர் தானே. கனவை போயிட்டா கனவை வண்டிய மேல பிக்கப் பண்ணிக்கலாம். கனவா 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 அடே கனவா இருக்கணும். கனவா அவ்வளவுதானே அப்பா, கனவா இருக்கணும். கூட ஒரு 50 ரூபாய் சேர்த்து கொடுத்து வாங்குங்கயா, மீன் கிடைக்காதியா, பட்டியல மீன் அது ஏன் டேஸ்ட் நல்லா இருக்குங்கயா. பெருசு கூட ஒரு 50 ரூபாய் சேர்த்து கொடுங்க. கேளுங்க, நான்
அடே கடை வைக்கல அள்ளிக்கிறோட ஏங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஏலம்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி ஒரு கிளி மீன் ஒன்று இருக்கு. ஸோ அது முன்னாடி பாண்டிச்சேரியில நான் போட்ல போயிட்டு இருந்த டைம்லலாம் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த மீனுமே பார்க்க கிடைச்சிச்சு. ஸோ அதையுமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்க இங்க பாருங்க கூட நிறைய எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. ஸோ ஃபுல்லுமே தரமா இருக்கு. ஸோ மீன் மார்க்கெட்டை லைட்டாக காமிச்சா இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே போய் அந்த ஹார்பர் இருக்கு பாருங்க, அங்கே போய் மீனவர்கள் எல்லாருமே மீன் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜ் பாருங்க இங்கேருந்து எவ்வளோ பக்கம்னு. ஸோ கீழே இறங்கிட்டு இருந்த வழியில இதை நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஸோ மீனவர்கள் எல்லாமே இப்போ நல்ல தரமான ஃப்ரெஷ் மீனாக கொண்டு வந்து இப்போ எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெதுவாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீனாக வந்து இறங்கியிருக்கு இன்னைக்கு. தான் இந்த பாம்பன், இந்த ஊர் பேரே பாம்பன் தான். ஸோ எப்படி இருந்துச்சு ஃபிஷ் மார்க்கெட், அதே மாதிரி இந்த ஹார்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புதேன். ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான், கொஞ்சம் மீனை கவர் பண்ண கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த கிளி மீனும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு வீடியோ கேப்சர் ஆகும்னு. சரி மக்களே, நானும் கிளம்புதேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எனக்கு என்ன மனசு தோணுதுன்னா, கரெக்டாக நம்ம அந்த பாம்பன் பிரிட்ஜில் போய் லைட்டாக கொஞ்சம் நடந்துட்டு வருவலாமான்னு தோணுது. ஸோ வாங்க நம்ம அங்கே போய் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இல்லையா திருப்பி நான் பாம்பன் பிரிட்ஜுக்கே வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் வந்திருக்கிற பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிரிட்ஜ், அதாவது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லாத பிரிட்ஜ். ஸோ அதனால் நம்மளுக்கு டென்ஷன் இல்லை. ஸோ நம்ம போன வீடியோவில் ட்ராவல் பண்ணோம் பார்த்தீங்களா நியூ பிரிட்ஜ். ஸோ அது பின்னாடியே தான் இருக்குது. ஸோ அதான் சரி கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம ஹார்பரை பார்த்துட்டு, எதுக்கு சும்மா ஹார்பரே காமிக்க, பழைய பிரிட்ஜ் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலாமேன்னா பழைய பிரிட்ஜுக்கு வந்துட்டேன். ஸோ ட்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே திருப்பிடிச்சி போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பழைய டைம்லலாம் ரொம்ப வருஷம் முன்னாடி இது ஒர்க்கிங்கில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெயின் வந்து ரொம்பவே அளவுக்கு மீறி ஸ்லோவாக போகுமா. ஸோ இப்போ போன நம்ம பழைய வீடியோ கூட ட்ராவல் பண்ண ட்ரெயின் கூட நல்லா ஸ்பீடாக போச்சு. ஸோ ரொம்ப முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக வருமா, அதாவது 10 ஸ்பீடு 20 ஸ்பீடு அவ்வளோ ஸ்லோவாக வருமா. அப்புறம் அதே மாதிரி வரும்போது இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஆட்டம் கொடுக்குமா. ஸோ இதனால சொல்லுன்னா இந்த பிரிட்ஜுக்குள்ள கண்டிஷனை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஸ்லோவாக வந்திருக்கும்னு. ஸோ அந்த கப்பல் வரும்போது திறக்கும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்குமே நம்ம போய்க்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்கு பாருங்க. ஸோ அந்த கப்பல் திறந்த பாயிண்ட் புதுசு குழுதுமே பக்கம் தான் இருக்கு. ஆனால் நம்ம பழைய குழுது பார்க்க போகிறோம். ரெண்டு சைடுமே கடல் தான். ஸோ நம்ம இந்த பேண்ட்ரா டு ஒர்லி சீலிங்க்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்குலாம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும் ஆட்லலாம் வரும் பாம்பன் பிரிட்ஜ் அந்த சிமெண்ட்ல கட்டினாங்க, இந்த சிமெண்ட்ல கட்டினாங்கன்னு.
ஸோ வாங்க கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போய்க்கலாம். அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டர்ருன்னு தான் இருக்குது. ஆனால் ரெண்டு சைடுமே தண்ணி பார்த்தீங்களா. வேறு இது ஒன்று என்னன்னா, இந்த நடுவில் கலைக்கும் போது இது என்னமோ உடஞ்சிருமோ அப்படின்னு கூட தோணுது. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா சரி இவ்வளோ தூரம் தான் வந்துட்டுமே, அப்போவுமே ஒன்றும் அவ்வளோ இனிமே என்ன ஆக போகுதுன்னு தான் இருக்குது. ஸோ நல்லாவே தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போட்லாம் சூப்பராக இங்கேருந்து அப்படியே நடுவில் இருந்து வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அவங்களையுமே நம்ம பார்த்துக்கலாம் இங்கேருந்து. ஸோ இப்போ பாருங்க இன்னொரு போட் போயிட்டு இருக்கு பாருங்க, எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ பார்த்தீங்களா பிரிட்ஜு கீழே இருந்து எப்படி போகுதுன்னு. ஸோ அதே மாதிரி அழகான சீன்ஸ்லாம் இங்கே பார்க்க கிடைக்கி. ஸோ அதனால தான் நானுமே ரிஸ்க் எடுத்து இப்படி வந்துட்டேன். ஸோ கடல் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளூவாக இருக்குன்னு பாருங்களேன். சில டைம் க்ரீனாக தெரியுது, சில டைம் பார்க்க ப்ளூவாக தெரியுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ட்ராக்ல நம்ம ட்ராவல் பண்ணோம், இங்கேருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஓல்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே ட்ராவல் பண்ணிட்டோம். 3 பிரிட்ஜுமே பார்த்தாச்சு, 2 ரயில்வே பார்த்தாச்சு, வேற ஒரு ரோட் சைட் பிரிட்ஜுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ பாம்பன் பிரிட்ஜ் 3 பிரிட்ஜுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆனால் ஓல்டு இஸ் கோல்டுன்னு தான் சொல்லலாம். ஆனால் ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. இனிமேலாம் இதில் ஒரு ட்ரெயின் ஏறிட்டுனா கூட இந்த கம்பி எல்லாமே பவுடர் ஆயிரும், அந்த அளவுக்கு திருப்பிடிச்சு போயிருக்கு பாருங்க. ஸோ இதே ஃபுல்லுமே திருப்பிடிச்சு போய் சோலி முடிஞ்சு போய் தான் இருக்கு. ஒரு போட் வருது, நம்ம எந்த அளவுக்கு அவங்கள பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து அந்த ஷிப் திறக்கிறதுக்காண்டி பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிட்ட ரொம்ப கிட்ட ரீச் ஆகிட்டோம். அதே மாதிரி ஒரு போட்டுமே அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கிட்ட ரீச் ஆகிட்டோன்னு. ஸோ இதான் மக்களே, அந்த டைம்லலாம் ஷிப் வரும்போது இந்த பிரிட்ஜே திறந்துடும். ஸோ அதனால இந்த பிரிட்ஜே இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை பார்த்தீங்களா, அதனால இந்த புது பிரிட்ஜு திறக்கும். ஸோ இது திறக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு பார்க்க கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு போட்டுமே வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம் நம்ம. கொஞ்சம் லைட்டாக இங்கேருந்து இப்படி கீழே இறங்கலாமா. ஸோ எது பண்ணாலுமே பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா எல்லாமே திருப்பிடிச்சி போய் இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி கீழே லைட்டாக விழுந்தோன்னா கூட நம்மளுக்கு ஃபுல்லுமே கடல் தான். ஸோ அதனால பொறுமையாக இறங்கிட்டேன் இங்கேருந்து தான். பார்ப்போம், இதுவும் போட் வந்தால் இங்கேருந்து சூப்பராக கேப்சர் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க குட்டி குட்டி மீன்லாம் தெரியுது இங்க இருந்து. தெரியுதா உங்களுக்கு? இன்னுமே ஜூம் பண்ண சின்ன சின்ன மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த கடல்ல, நல்லாவே தெரியுது. ஸோ சரி மக்களே, மார்க்கெட்டை பார்த்தீங்க, மீனெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓல்டு பிரிட்ஜுமே கவர் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இது இங்கே வர வந்திருக்கேன். ஸோ அதனால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சா ஏன்னா நம்மளால் முடியும் தான். ஸோ அப்துல் கலாம் அவரோட ஹவுஸ் இருக்குது அங்கே ராமேஸ்வரத்தில், அதையும் கவர் பண்ணிக்கிட்டு தான். அதையும் கவர் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நான் உங்கள்கிட்ட திருநெல்வேலியில் மீட் ஆகுதேன், சரியா? ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ராத்திரி ட்ரெயின் பிடிச்சி திருநெல்வேலி போகணும். ஸோ திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு மும்பைக்குள்ளான ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்தது அப்துல் கலாம் வீடாக தான் இருக்கும் இந்த வீடியோக்கு அப்புறம். சரி மக்களே, ஸோ இது வரைக்கும்
சரியான பேக்ரவுண்டோட இந்த வீடியோவை நானும் என் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் சும்மா இருக்கிற நேரத்தில் ரொம்ப ஈஸி தான். என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மும்பையிலேருந்து நீங்கள் திருநெல்வேலி இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து மதுரையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சா கூட ராமேஸ்வரம் ஒரு 160 ரூபா அவ்வளோதான் டிக்கெட் இருக்குது. 160 ரூபாவோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் விருதாச்சலத்துலேருந்து வரும்போது 160 ரூபா தான். ஸோ மதுரைனா இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் இருந்து இறங்கின உடனே எல்லாமே 10 ரூபாய்க்கு டிக்கெட். அந்த மண்டபம் டிக்கெட், இந்த பிரிட்ஜை பார்க்கலாம், அதே மாதிரி அந்த ஹெண்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, அரச்சல், ராம்சேத் அதை பார்க்கலாம். வேறு அதே மாதிரி தனுஷ்கோடியில் அந்த டேமேஜான சர்ச், ரயில்வே ஸ்டேஷன் அதையுமே பார்க்கலாம். சரி மக்களே, ஸோ நானுமே இந்த வீடியோ என் பண்ணேன். சரியான வெயில் அடிக்கி. இந்த கிளாரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நானுமே போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. அடுத்த ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். தமிழ்நாடு சீரீஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னும் 2-3 வீடியோன்னு நினைக்கிறேன், அதோட முடிஞ்சிடும். சரி மக்களே, டாட்டா, டேக் கேர், பாய். தெரியாமல் பாய் சொல்லிட்டேன் மக்களே, நில்லுங்க. உங்களுக்காக ஒரு அருமையான சீன். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு பிரிட்ஜில் இருந்து. ஸோ அதே பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நான் என் பண்ணேன். கரெக்டாக நான் எண்டிங் கொடுக்க மக்களே, அப்போ பார்த்து ட்ரெயின் கரெக்டாக பாஸ் ஆச்சு. சரி, இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணேன். அதனால தான் டக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சீனை கேப்சர் பண்ணிட்டேன். ட்ரெயின் போய்கிட்டு தான் இருக்கணும். சரி, இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் சில டைம் முடியும்னு சொன்னதுக்கப்புறமும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்போம். சரியா, டேக் கேர், டாட்டா, பாய்.